என்ன முடிவுனா, இப்ப இருக்கிற சூழ்நிலை நிரந்தரமாக தொடர வேண்டும். அப்படின்னா இருக்கிற 543 சீட்ஸ் தொடரணும். தமிழ்நாட்டின் பங்கு அப்படியே தொடரணும், குறையக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்க எல்லோரும் ஒரே குரலில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. திமுக அதாவது ஒரு கட்சி 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டு, இன்னொரு கட்சி 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டு. இது ஒரு தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டின் சுதந்திரமும் உரிமையையும் பாதுகாப்பதற்காக கூட்டப்பட்ட மீட்டிங். இதில் கலந்து கொள்ளாதது வருத்தமானது, வருத்தத்தை தெரிவிக்கிறது. அது அவங்கள தான் கேட்கணும், ஏன் கலந்து கொள்ளல. அனைத்து கட்சி கூட்டமாக தான் கூட்டப்பட்டது, அனைத்து கட்சி கூட்டமாக தான் கூட்டப்பட்டது. ஆகையால் தமிழ்நாட்டின் சார்பாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் போராட தயாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டாதவர்கள் எல்லாம் எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த டைம் எட்டப்பன். துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். அதாவது மீட்டிங்காக சொல்லல, இந்த மசோதாவை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவித்தால் அது துரோகம்.